அனைவருக்கும் வணக்கம். இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் இப்போதைக்கு ரெகுலராக வீடியோஸ் போடலை அப்படிங்கிறதுனால யாரும் பயப்பட வேணாம். அதே மாதிரி யாரும் கவலைப்படவும் வேணாம். சரிங்களா? ஏன்னா எனக்கு உடம்பு இன்னும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகலை. ஸோ அதனால் மேற்கொண்டு ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிட்டேன். சரிங்களா? முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இப்போதைக்கு வீடியோஸ் ரெகுலராக போடலனா கூட எக்ஸாம் வரைக்கும் அவங்க கூட இருந்தாலே போதும். நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அதிகமாகும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் யோசித்து தான் இப்போதைக்கு மேற்கொண்டு நம்ம ரிஸ்க் எடுத்து உடம்புக்கு எடுத்துக்க வேணாம். எக்ஸாம் வரைக்கும் நம்ம பசங்க கூட இருப்போம். அதுவே போதுமானது அப்படிங்கிற மாதிரி யோசித்து தான் இப்போதைக்கு நான் எனக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் புதுசாக யாராவது இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன். நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த 2026 நடக்க போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு சின்னதாக ஒரு கண்டிஷன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போடுற ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒரு 3 கொஷின் செட் பண்ணியிருப்பேன். அந்த 3 கொஷினுக்கு வாட்ஸ்அப்பில் ஆன்சர் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ப்ராசஸை ஒரு 100 டேஸ் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சில பல காரணங்களால் அதை ஒரு 32 நாளோட ஸ்டாப் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ அந்த 32 நாள் வரைக்கும் கரெக்டாக ஆன்சர் அனுப்புனவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். சரிங்களா? ஸோ அதே அந்த 32 நாள் வரைக்கும் கரெக்டாக ஆன்சர் அனுப்பாதவங்க, அதுக்கப்புறம் புதுசாக இப்போ யாராவது இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் அடுத்து நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 23/10/2025க்கு முன்னாடி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆன்சர் சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 23/11/2025க்குள்ளே இந்த டே 32 வரைக்கும் ஆன்சரை சென்ட் பண்ணவங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க ஃப்ரீ தான். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு முழுக்க ஃப்ரீ தான். அண்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த டேட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் கூட ஓகே தான். 23/10/2025 அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆன்சர் சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் கூட ஓகே தான். பட் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? டே 32 வரைக்கும் கரெக்டாக. சரிங்களா? இடையில எந்த நாளும் விடுபடாமல் கரெக்டாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆன்சர் அனுப்பியிருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். சரிங்களா? பட் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எனக்கு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாரும் இல்லை, நான் சொல்கிறவங்க மட்டும் சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். இதில் சில பேர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ஃபஸ்ட்டு டே 10ஓட வீடியோ பார்த்துருக்கீங்க, பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் சென்ட் பண்ணியிருக்கீங்க. அதேமாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா டே 22ஓட வீடியோ பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் சென்ட் பண்ணியிருக்கீங்க. சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் மாற்றி பார்த்துட்டு ஆன்சரை அனுப்பியிருக்கீங்க. பட் ஃபைனலாக எல்லாம் பண்ணிட்டீங்க. சரிங்களா? ஃபைனலாக இந்த டே 32 வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஆர்டர் மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் திரும்ப ஒரு டைம் என்ன பண்ணுறீங்கன்னா, டே 3லிருந்து டே 32 வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஆர்டராக அனுப்பிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி அனுப்பியிருப்பீங்க, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஆர்டராக அனுப்பிட்டீங்கன்னா எனக்கு வெரிஃபை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிவிடுவேன். அப்படி ஸ்பீடாக பண்ணிட்டேன்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். டைம் சேவ் ஆனிச்சுன்னா அந்த டைமில் நம்ம ஸ்டடி வீடியோஸ் போடுறதுக்கு பிளான் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ அதனால் ஆர்டர் மாற்றி அனுப்புனவங்க மட்டும் எகெயின் ஒரு டைம் கொஞ்சம் ஆர்டராக அனுப்பிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆர்டர் மாற்றி அனுப்பியிருக்கவங்க மட்டும் இந்த ஒரு சின்ன உதவியை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க, அதாவது நான் இப்போ முழுக்க ஃப்ரீன்னு சொன்னேன் இல்லையா, இதுலேயே ரொம்ப வசதியானவங்க, நிறைய பணம் உள்ளவங்க, நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க, இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் எனக்கு ஃபீஸ் கொடுக்கணும். சரிங்களா? நான் வேணாம்லாம் சொல்ல மாட்டேன், எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிப்பேன். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஸோ சும்மா தான் சொன்னேன். ஏன்னா நேற்று ஒரு தம்பி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான். நான் டெலகிராமில் மெசேஜ் போட்டிருந்தேன் இல்லையா, அதை பார்த்துட்டு ஒரு தம்பி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான். என்ன கேட்டிருந்தானா, சார் நான் 32 நாள் வரைக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த ஃப்ரீ பேட்சில் இருக்கேனா, இல்லை நான் ஏதாவது அமௌண்ட் பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். இந்த தம்பிக்கிட்ட நிறைய அமௌண்ட் இருக்கும்ல இருக்குது, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில போல். ஸோ அதனால் அப்படி கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஸோ சும்மா தான் சொன்னேன். உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரியஸ் முழுக்க ஃப்ரீ தான். சரிங்களா? அடுத்து 2வதாக பார்த்தீங்கன்னா,
இந்த டேட்டுக்கு முன்னாடி இல்லைனா இந்த டேட்டில் ஆன்சர் அனுப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த டேட்டுக்குள்ளே வந்து டே 32 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களில் ஒரு 1 or 2 டேஸ் மட்டும் மிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரூ. 100 மட்டும் கட்டணமாக செலுத்தி நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் சொல்கிறது ஏதாவது ஒரு நாள் இல்லை 2 நாள் மட்டும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ரூ. 100 செலுத்திட்டு இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் வரும், இல்லை நான் பைத்தியமானு கூட தோணும். ஏன்னா ரூ. 100ங்கிறது ஒரு ஃபீஸா? இதை நீங்கள் வாங்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும். எனக்கு என்னென்னா, நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்களுக்கும் ஃபாலோ பண்ண முடியாதவங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசமாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சும்மா பேருக்கு ரூ. 100 அப்படின்ட்டு ஒரு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதையே வாங்க வேணாம்னு தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நண்பர்கள் சகோதரிகளில் நிறைய பேர் வந்து எனக்கு நைட்டு 1 மணி 2 மணி 3 மணிக்கெலாம் ஆன்சர் சென்ட் பண்ணியிருக்காங்க. அநேகமாக அவங்க வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்களா இருப்பாங்க, அப்படி இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நைட்டு உட்காந்து வீடியோவை பார்த்துலாம் ஆன்சர் சென்ட் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்தளவுக்கு அவங்க கொஞ்சம் சின்சியராக இருந்திருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதனால் அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசமாவது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தா அவங்களுக்கே கூட இப்போ கொஞ்சம் வேதனையாக இருந்தாலும் இருக்கும். அழகாக நாம் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பதிலாக நாமளும் இந்த மாதிரி ஒரு ரூ. 100 ஒரு ரூ. 200 பே பண்ணி படிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் அந்த மாதிரி நீங்கள் நினைக்க வேணாம். உங்களுடைய இந்த சின்சியாரிட்டி தான் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக காரணமாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் விட்டுற வேணாம். ரைட்டுங்களா? மற்றவங்கள நான் குறை சொல்லலை. சரிங்களா? மற்றவங்களுக்கு ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கும். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசமாவது இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா, இந்த டே இல்லைனா இதுக்கு முன்னாடி ஆன்சரை சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணவங்க, ஆனால் இந்த 23/11/2025க்குள்ளே இந்த ரேஞ்சில் வந்து ஆன்சர் அனுப்பியிருப்பாங்க இல்லைங்களா? அதாவது டே 3லிருந்து டே 21, 22, 23ன்ட்டு 29 வரைக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஆன்சர் பண்ணவங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரூ. 200 வந்து கட்டணமாக செலுத்தி நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். டே 3லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் இந்த காலகட்டத்துக்குள்ளே டே 21லேருந்து 29, சரிங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரூ. 200 கட்டணமாக செலுத்தி நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது எகைன் அதே டேட்டு தான். சரிங்களா? இந்த டேட்டெல்லாம் இதுக்கு முன்னாடி ஆன்சர் அனுப்ப ஸ்டார்ட் பண்ணவங்க, ஆனால் இந்த டேட்குள்ளே பார்த்தீங்கன்னா டே 3ல் ஸ்டார்ட் பண்ணி டே 11லேருந்து டே 20 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஆன்சர் அனுப்பியிருப்பாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரூ. 300 கட்டணமாக செலுத்தி நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதை பார்த்துங்க, டே 3ல் ஸ்டார்ட் பண்ணி டே 11, 12, 13, 14 20 இந்த ரேஞ்சுக்குள்ளே எது இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி இருக்கிறவங்க ரூ. 300 கட்டணமாக செலுத்தி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த டேட் ஓகேவா? இந்த டேட் எல்லாம் இதுக்கு முன்னாடி ஆன்சர் சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் டே 10 வரைக்கும் தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க, அதுக்கப்புறம் புதிய நண்பர்கள் சகோதரிகள், சரிங்களா, இந்த டேட்டுக்கு அப்புறம் நம்ம சேனலை பார்த்து நம்ம வீடியோஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணவங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராவது இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருந்தால், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரூ. 400 வந்து கட்டணமாக செலுத்தி நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ அடுத்து வந்து டெஸ்ட் பேட்ச் பற்றி நான் இப்போதைக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல், அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன படிக்கணும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் இப்போதைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஆனுவல் பிளானர் வரட்டும். சரிங்களா? ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஷெட்யூலே போட போகிறோம். ஷெட்யூல் போட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்து சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கேன், பட் புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நாம் மொத்தம் வந்து 25 டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த 25 டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 10 டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 50 கொஷின் இருக்கும்.
முக்கியமான விஷயம், இந்த ஃபஸ்ட்டு 10 டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜிஎஸ் மட்டும்தான். இதில் தமிழ் கிடையாது, ஜிஎஸ் மட்டும்தான். சரிங்களா? ஜிஎஸ்னால் நான் ஆப்டிடியூடையும் சேர்த்து தான் சொல்கிறேன். மொத்தம் இந்த 100 மார்க் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆப்டிடியூடையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ இந்த ஃபஸ்ட்டு 10 டெஸ்ட்டு 50 கொஷின் இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கொஷின் வந்துருமா? ரைட்டுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 10 டெஸ்ட்டில் 100 கொஷின் இருக்கும். இது வந்து கம்பைன் பண்ணி இருக்கும். ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் இந்த ரெண்டுமே கம்பைன் பண்ணி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கொஷின் வந்துடும். ரைட்டுங்களா? அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 டெஸ்ட் இருக்கும். அது ஃபுல் டெஸ்ட்டு 200 கொஷின் இருக்கும். 5 டெஸ்ட்டு 200 கொஷின் இருக்கும். ஸோ இதுவும் வந்து கம்பைன் பண்ணி தான் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இதில் ஒரு 1000 கொஷின் வந்துடும். அப்போ 1000, 1000, 500 மொத்தம் பார்த்தீங்கன்னா 2500 கொஷின் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இதில் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரைட்டுங்களா? அதே மாதிரியே நான் எப்போதுமே சொல்கிறேன், எல்லா டெஸ்ட்லேயுமே நீங்கள் எழுத போகிற எல்லா டெஸ்ட்லேயுமே சர்ப்ரைஸ் எலமெண்ட் ஏதாவது இருக்கும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் ஜிஎஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். பட் தமிழ்லேருந்து சில கொஷின் நான் கேட்டாலும் கேட்பேன். ஸோ இது எதுக்காகனா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது சர்ப்ரைஸ் எலமெண்ட் அங்கே நிறையா இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத கேள்விகள் அங்கே இருக்கும். நீங்கள் படிக்காத பகுதியிலிருந்து கேள்விகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே எந்த விதமான டென்ஷன், பதற்றம் 2 ஒன்று தானோ? சரி ஓகே விடுங்க, நம்ம பசங்க தானே. ஸோ அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பயம், பதற்றம்லாம் இல்லாமல் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கேருந்தே நம்ம அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்போ நான் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் கொடுத்துட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இந்தந்த யூனிட் படிங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அதை தாண்டி கூட நான் கொஷின் கேட்டாலும் கேட்பேன். சரிங்களா? இப்போவே சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். பட் அது மாதிரி நான் ஏன் பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸை கொண்டு வரதுக்காக தான். நம்ம படித்தது மட்டும் கொஷினாக வராது, படிக்காததும் கொஷினாக வரும். அதையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். இதில் வேறு என்ன சொல்கிறது? இன்னும் ஏதாவது கண்டிப்பாக சொல்ல வேண்டியது இருக்கும். பட் நான் வழக்கம் போல் மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாரையும் ஒரு டெலகிராம் குரூப்பாக க்ரியேட் பண்ணுவேன். சரிங்களா? டெலகிராமில் ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணுவேன். நான் என்னைக்கெல்லாம் டெஸ்ட் சொல்கிறேனோ, அன்றைக்கி காலையில் ஒரு 8 மணி அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி டெஸ்ட்டுக்கான கொஷினை வந்து நான் பிடிஎஃபாக அந்த டெலகிராம் குரூப்பில் போட்டுருவேன். நீங்கள் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா, அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீயை போட்டுருவேன். சரிங்களா? ஆன்சர் கீ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் முடிஞ்சதும் டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபிஷியல் ஆன்சர் கீ வரும் இல்லையா? அந்த கொஷின் பேப்பர்லேயே டிக் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நானும் இந்த கொஷின் பேப்பர்லேயே ஷேர் பண்ணியிருப்பேன், இல்லைனா அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த ப்ரொசீஜர் படி தான் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொன்று ஏதோ சொல்ல வந்தனே. கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்டட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். சரிங்களா? நார்மலாக நம்ம கம்ப்யூட்டரில் பிரிண்ட் பண்ணி கொடுப்போம் இல்லையா? பிடிஎஃபாக அந்த மாதிரி தான் இருக்கும். சில கேள்விகள் மட்டும் ஹேண்ட் ரிட்டனாக இருக்கும். அது என்ன கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்ஸ், ரீசனிங் இதில் வந்து இந்த டிராயிங்லாம் போடுற மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி. அப்புறம் இந்த பகடை கணக்குலாம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து ஹேண்ட் ரைட்டிங்காக தான் இருக்கும். சரிங்களா? அதாவது கையால் படம் வரைஞ்சி அந்த மாதிரி தான் கொஷின் இருக்கும். இது மட்டும் உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துங்க. இதை தவிர மற்ற எல்லா கொஷினுமே வந்து உங்களுக்கு பிரிண்டட் ஃபார்மேட்டாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுக்குவாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், கொஷின்ஸ் வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும். இது எப்பயே சொல்லிடுறேன், தமிழில் மட்டும்தான் கொஷின்ஸ் இருக்கும். சில கேள்விகள் மட்டும் ஆங்கிலத்தில் இருக்கும், சில கேள்விகள் மட்டும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஐ மீன் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். சில கேள்விகள் மட்டும். ஏன்னா தமிழில் வந்து சுத்தமாக புரியாது, டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி கொஷினை மட்டும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருவேன். அண்ட் அதே மாதிரியே சில வார்த்தைகளுக்கு நான் இங்கிலீஷ்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ பாலிட்டிலலாம் சில வார்த்தைகள் இருக்குன்னா ப்ராக்கெட் போட்டு இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ் தான். சரிங்களா? தமிழ் தான். பட் சில கொஷின்ஸ் இங்கிலீஷில் இருக்கும். அதே மாதிரி சில வார்த்தைகள் இங்கிலீஷில் இருக்கும். அது வந்து கொஞ்சம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளுடைய பிளான். மற்றபடி இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு இதை பற்றி கொஞ்சம் மேலோட்டமாக உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக இருந்துக்கலாம். சரிங்களா? ஒரு வேளை இதில் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா, அமௌண்ட் ரெடி பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து
கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்போதைக்கு கொஞ்சம் மேலோட்டமாக இதை பற்றி சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இல்லைனா இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ யாராவது புதுசாக இன்றைக்கி தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும்னா, நான் ஆல்ரெடி வந்து சின்னதாக 2 டெஸ்ட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? அதுக்கான கொஷின் பேப்பர் வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன். அதே மாதிரியே நம்ம டெலகிராம் சேனல்லையும் போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த 2த்துலேயும் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம கொஷின்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம்னா ரெடியாக இருங்க. அமௌண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். ஸோ அப்போதைக்கு வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, முடிச்சுக்கலாம். நன்றி.